وَمَا أَنزَلْنَا عَلَى قَوْمِهِ مِن بَعْدِهِ مِن جُندٍ مِّنَ السَّمَاءِ وَمَا كُنَّا مُنزِلِينَ. وَمَا أَنزَلْنَا عَلَى قَوْمِهِ مِن بَعْدِهِ مِن جُندٍ مِّنَ السَّمَاءِ وَمَا كُنَّا مُنزِلِينَ. சூரா யாசீன் 28வது ஆயத். மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ். 83 ஆயத்தானா யாசீன் 83 ஆயத். அப்போ இப்போ என்ன நடந்துச்சு? கடைசி நாங்கள் என்ன பார்த்தோம்? அதை மனுஷனை சொர்க்கத்துக்கு போய்தாச்சு. அது சொர்க்கத்துக்கு போய்தான் அவருக்கு முத்திர கவலை. அவர் வந்து சொல்கிறாரு, யாரில் என்ன மன்னிச்சதை, எனக்கு இவ்வளோ என்னைய கண்ணியப்படுத்ததை என்னை மக்கள் பார்க்கக்கூடாதா, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாதா, அவங்களுக்கு கொஞ்சம் காட்டேலுமா? சுபானல்ல இதை கருத்துப்பட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அவருடைய உம்மத்திட்ட கவலை உண்டு. அல்லாஹ் சுபானதால் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. அவனை பற்றி பேசின அடியானா அடித்தவனை அவன் விடுவானா? இந்த ரப்புக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதும்மா. அந்த மனுஷன் இறக்கப்பட்டது உண்டு, ரப்புக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அடே அல்லாஹ் பற்றி ரப்பை பற்றி பேசின மனுஷனை அடித்து கொண்டிருக்கிறாங்கண்டா. அப்போ ரப்பு என்ன செய்வான்? அல்லாஹ் சுப்ஹானஹு அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், வமா அன்சல்னா, வா என்றா இன்னும், சரியா, மா என்றா இல்லை, அன்சல்னா என்றா அன்சல் என்றே அனுப்புரை, ஒசகை இந்த அனுப்புரை, நான் என்றா நாங்கள் அனுப்ப இல்லை, நாங்கள் என்ன நாங்கள் யாருக்கு அனுப்ப இல்லை? அலா என்றா மீது, கௌமிஹி, கௌம் என்றா சமூகம், ஹி என்றா ஈ என்றா அவருடைய சமூகம். யார் இது? அவர் இது அந்த மனுஷன் அதை சொர்க்கத்துக்கு போடுவார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கிட்ட கவுமெண்டே சொல்கிறார். அவர்கிட்ட கவுமுக்கு அவர் அடிச்சு கொண்டாங்களே அந்த கவுமுக்கு, அவருடைய கவும் மீது நாங்கள் அனுப்பல்ல. என்ன அனுப்பல்ல? மின் மஹ்திஹி, பஹ்த் என்று சொல்கிறது அவருக்கு பின், ஹி என்ற அவருக்கு பின், அப்படின்னா அவரை அடித்து கொண்ட பிறகு அவர் மின் பகுதி ஏன்னா மின் இருந்தேன் போட்டிக்கிறாரு. இது கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ண கஷ்டம். அவருக்கு பின், சரியா? இதுக்கு வந்து இந்த மின்னுக்கு வந்து சிலவங்க அந்த உடனே என்ற அர்த்தம் எடுக்கிறேன். தஃப்சீரை கொஞ்சம் பார்க்கணும். அவருக்கு பின் அப்படின்னா அவர் மௌத்தாவின் உடனே அந்த கருத்து. மின் அதை இது மின் ஜாயிதான் நினைக்கிறா, செக் பண்ணணும். ஆனால் இது ரைட் ஆஃப்டேண்டு வரும், உடனே என்று. அப்படின்னா அவர் போன உடனே என்ற அர்த்தம் எடுக்கலும். அல்லாஹ்வால தஃப்சீர் கொஞ்சம் செக் பண்ணணும். மின் ஜுந்தி, ஜுந்தென்று சொல்கிறது என்னது? படை. இந்த மின்னுக்கு இன்னொரு அர்த்தம் மிகுது, எந்த ஒரு ரெண்டு அர்த்தம் மிகுது. மின்னுக்கு இருந்தெண்டு அர்த்தம் மிகுது, எந்த ஒரு ரெண்டு அர்த்தம் மிகுது. எந்த ஒரு படை என்ன அனுப்பல? எந்த ஒரு படையும் அனுப்பல. அப்படி என்றா இவ்வளோ அநியாயம் செஞ்சவங்களை இல்லாமக்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய படையோண்டு அனுப்பல. பெரிய படையோண்டு அழிப்போம் இல்லை. ஏண்டா இவனுகளெல்லாம் அனுப்புறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு பெரிய படையெல்லாம் தேவையில்லை. பெரிய ஒரு ஆமி இப்போ அவங்கள்ட்ட பெரிய ஆகலிக்கிறாங்க, ஒரு மலை கேஞ்சல் அனுப்பியோன்னு இல்லை. அலத்தர யானைப்படைக்கு அல்ல சுப்ஹானஹு யானைப்படை அனுப்பல, குருவி தான் அனுப்பினான். சின்ன குஞ்சு குருவி. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி நும்ருத்த படைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொசி அனுப்பினாங்க. கொசி. அப்போ நும்ருத்த படைக்கு கொசி அனுப்பினான். அந்த இவன்ட படைக்கு ஆப்ரஹாம்ட படைக்கு யானை படை அனுப்பினான். ஆனால் பத்ர் யுத்தத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி அனுப்பல. தார் அனுப்பினேன், மலக்குமார்கள் அனுப்பினான். சிலவங்க சொல்கிறாங்க 1000, சிலவங்க 5000 மலக்குமார்கள் இறங்கினேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வால எனக்கு தெரியா, அல்லாஹ்வால. ஆனால் மலக்குமார் இறங்கினாங்க. ஏன் அது? ஏன் இவங்களுக்கு மட்டும் மலக்குமார்? குறைஷ்களை அடிக்க கஷ்டமா? ஏன் அதுக்கு மலக்குமார்? சில சாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் கத்தியை தூக்குறோம், அவங்க வெட்டி பட்டுறாங்க, வெட்ட முந்தி முன்னுக்கு வெட்டி பட்டுறாங்க. சில சாபாக்களுக்கு தூக்கம் போச்சாம் பதில் அடிச்சு கொள்ளையில என்ன அடிச்சு கொள்றதுக்கு, அட்டாக் ஆட்டோமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்குது. அல்லாஹ்வால. ஏன் மலக்குமார்கள் இறங்கிச்சு? நபி ஸல்லல்லாஹு கண்ணியப்படுத்து, சாபாக்களை கண்ணியப்படுத்து. அவளுக்கு கொசி வரல, அவளுக்கு இது வரல, அவளுக்கு கண்ணியப்படுத்து. சில தஃப்சீர் ஆளுங்கள் சொல்கிறாங்க
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்தானா அல்ல மலக்கு மாற இருக்கு. அவங்களோட விடிய துவா 313 பேர். யா அல்லாஹ் இவங்க அழிஞ்சாங்கண்டா இஸ்லாம் முடிஞ்சு, இதுதான் கடைசி. இன்றைக்கு எத்தனை பில்லியன், 2.5-3 பில்லியன் இருக்குது உலகத்தில், 2 பில்லியன் இருக்குது மக்கள். ஆனால் எல்லாம் ஸ்டார்ட் ஆகினா அந்த 313 பேர் அவங்க அழிஞ்சாங்கண்டா இஸ்லாம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். எப்படி இருக்கும் அந்த நைட்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் பேத்துக்குமா? அழுந்து 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 அவங்களோட துவா, ஒவ்வொரு துவா எல்லாம் மலக்கு பாரு இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சாபாக்கள் அப்படி சுப்பரி யுத்தமா அவளுக்கு. சுப்ஹானல்லாஹ். 28வது ஆயத்து தானேம்மா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறேன், இவனுகளுக்கு எல்லாம் ஒரு படைப்பில் ஒரு மலக்கும் தேவையில்லை. இவனுக்கு ஏண்டா அடியான கொண்டை தானே மினஸ்ஸமா, எங்கேருந்து? வானத்துலேருந்து. நாங்கள் வானத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு படையம் அனுப்பல. வமா குன்னா முன்சிரீன். முன்சிரீன் சொல்கிறது வந்து முன்சிரீன் இல்லை, முன்சிலீன். நசல என்று சொல்கிறது இறக்கப்பட்டது. சரியா? குன்னா என்றது நாம் இறக்கி வைத்தோம். அப்படின்டா இது கொஞ்சம் அதை இது மாண்டா இல்லை, நாங்கள் இறக்குவதாக இல்லை. இல்லைங்கச்சா? நாங்கள் இறக்குவர்களாக இல்லை. அப்படின்டா நாங்கள் இறக்கேம் இல்லை, நாங்கள் அனுப்பேம் இல்லை, எங்களுக்கு அப்படியே அனுப்ப தேவையும் இல்லை. இந்த பட்டானுவலுக்கு, இந்த சின்னாக்களுக்கு அப்படி அனுப்ப தேவையும் இல்லை. நினைச்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்களை வந்து நோண்டிப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். அழிக்கிறது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோண்டியை தான் சொல்கிறான். இவனும் அழிக்கிறதுக்கு இந்த இவ்வளோ கூத்து, இந்த ரசூல்மார்க்கு எவ்வளோ கூத்து போட்டாங்க. நான் அசாபுல் அலீம், நான் அவங்களுக்கு ஜுமன்னக்கும் கல்லால் அடி பண்ணாங்க, எங்களை மசன்னக்கும் உங்களை நாங்கள் இதாக்குவோம், என்னோட வேதனைகளால் நான் உங்களை பிடிப்போம், அப்படியெல்லாம் சொன்னானு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனும் அழிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஒண்டிக்குது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒண்டிக்குது துன்யாவில் வர தண்டனை. அது சரி, ஒன் டைம் வந்தாச்சு, பெய்த்தாச்சு, முடிஞ்சு. அதுக்கப்புறம் கபர், அதுக்கப்புறம் மகிஷர், அதுக்கப்புறம் நரகம் சீல் பண்ணப்படும். இதை ஆக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். எவ்வளோ அதாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நபால சொல்கிறான், அது அவங்க வந்து மல்டிபிள் அக்கபை நினைக்கிறது வார்த்தை நினைவில்லை, மல்டிபிள் நீண்ட காலங்கள் நிறையிப்பாங்களாம். நீண்ட காலங்கள் நிறையிப்பாங்களா? அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 வருஷத்துல நிறையிப்பாங்க, நிரந்தரமாக ஈப்பாங்க என்று சொல்லாமல் அல்லாஹ் சொல்கிறான். 1,00,000 வருத்த உதாரணம் நான் சொல்ல, 1,000,000 வருஷங்கள்ட நிறையிப்பாங்க, நிரந்தரம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை உடைச்சி சொல்கிறான். ஒருத்தருக்கு சொல்கிறாரு, நீங்கள் 10 வருஷத்தில் ரிலீஸ் ஆகுறீங்க. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அதை நாங்கள் நபால பார்ப்போம். நரகம் எவ்வளோ சைக்காலஜிக்கலாக டேமேஜ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒருத்தர் 10 வருஷமாக ஈக்கிறாரு, 10 வருஷமாக ஜெயிலில் ஈப்பார். என்னத்துக்கு தெரியுமா? ரிலீஸ் ஆகுறதுக்கு தானே. அவருக்கு அது கடைசி ரிலீஸ் ஆகுறதுனா எப்படி இருக்கும்? அதனால தான் ஃபுல் சந்தோஷமாக இருக்கும். அவர் நினைப்பார், ஓகே அடிப்படுறேன், கஷ்டப்படுறேன், இந்த ஒரு நாள் தான் இதோடு முடிஞ்சு 10 வருஷமாக தாங்கிட்டேன். அது ரிலீஸ் ஆகுற நாள் அவருக்கு வந்து சொன்னால் இன்னொரு 10 வருஷம் கூட்டியாச்சுன்னு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அவர்கிட்ட தலை எப்படி இருக்கும்? ஒன்று அடிபட்டுறது நரகத்தில், ஒன்று இப்படி நடக்க போகலை. ரிலீஸ் டேட்டை சொல்லி இவ்வளோ காலம் நீங்கள் வேதனை பண்ணுவீங்க, எத்தனையோ வருஷம் லட்சக்கணக்கான வருஷம் முடிஞ்சு இப்போ வந்து இப்போ நான் ரிலீஸ் ஆக போகிறேன்னா அப்போ அதே மாதிரி நீங்கள் இன்னும் காலம் இன்னொரு 10 வருஷம் எப்படி இருக்கும்? முடிவில்லாமல் அதை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ரிலீஸ் ஹோப் கொடுத்து இருக்கும். அது வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அது தஃப்சீர்கள் ஆளுங்கள் எழுதிக்கிறாங்க அப்படி. ஏண்டா நரகத்தில் வந்து ஃபிசிக்கலாக மட்டும் இல்லையா, சைக்காலஜிக்கலாகவும் வேதனை கொடுக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணுமா? லேசிப்பட்ட வேட்டமே இல்லை. நீங்கள் குர்ஆனை நரகத்தை படிக்கணுமெண்டா குர்ஆனை படிங்க. குர்ஆனில் திட்ட தெளிவாகிக்குது நரகம் எப்படிப்பட்டு. சொர்க்கத்தை படிக்கணுமெண்டா குர்ஆனை படிங்க. நீங்கள் இஸ்லாத்தை படிக்கணுமெண்டா குர்ஆனை படிங்க. எல்லாமே குர்ஆனில் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். பார்க்கணும், குர்ஆனை பார்க்கணும். சுப்ஹானல்லாஹ். நரகத்தை பற்றி சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க, எல்லாரையும் பாதுகாக்கணும். அவ்வளோ பயங்கரமாக அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்கிறான், நீங்கள் தங்கும் இடத்துல கெட்ட விடம் தான் நரகம். அதை விட கெட்ட விடம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஒரு இடத்துக்கு போய்த்து சிலத்துக்கு மூக்கை பொத்தி கொண்டு போவோம். இத்தமாக ஒரு ஜரா விடம் நான் வாழ்க்கையிலே கண்டில்லைன்னு சொல்லுவோம். ஒரு ஊத்த குப்பை உள்ளுக்கு போய்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நரகத்துக்கு முன்னுக்கு அது நத்திங். நரகத்துக்கு முன்னுக்கு அது குப்பை நத்திங்.
அதை விட கெட்ட விடம் எதுவுமே நல்லா சும்மா எல்லாரும் சில நேரம் டொய்லெட்டுகள் போகல சிலவங்க அதை ஃப்ளஷ் பண்ணாமல் வச்சுக்கொள்ள ஒரு நாத்தம் கொண்டு வரும். நான் நினைக்கிறேன் இந்த நாத்தமே இப்படின்னா நரகம் எப்படி ஒரு குழியை அதுதான் சாப்பாடாய். அது ஒரு புண்ணில் வார அதை சலம் தானே நரகத்தில் வாரத்தில் சாப்பாடு. அல்ல சுபாத்தில் பாதுகாக்கணும். இது எல்லாரையும் பாதுகாக்கணும். யாரையும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்ல சுபான் எல்லாரையும் பாதுகாக்கணும்.